பிரசாந்த் தரோ வீடியோ ஆன் டீம் கரு. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்ல வந்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஆர்டில மூலயமா ஒரு டூல் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டூல் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இந்த போஸ்ட் உங்களுக்கு போடுறோம். இந்த டூல் இப்போ வந்து நான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறோம். அந்த பாக்ஸ் வந்து டூல் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது டூல் எப்படி இருக்கும், அந்த டூலை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது, அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ அந்த டூல் எப்படி இருக்கு, எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது நீங்கள் எப்படி அதை அன்பாக்சிங் பண்ணி அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை காட்டணும் உங்களுக்கு. இது நான் இந்த பேக்கிங்கில் தான் நம்மளோட வீடியோ உங்களோட டிவைஸ் உங்களுக்கு வரும். வீடியோவோட ஓன் பேக்கிங் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும், ஒரு அடாப்டர் இருக்கும், 5 வோல்ட் அடாப்டர், ஒரு RSTX கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் இருக்கும், ஒரு டிஸ்பிளே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ்க்குள்ளே வருது, அது போக ஒரு ஸ்டெட்டு இருக்கிற மாதிரி ஒரு 4 ஸ்க்ரூ நட்டோட இருக்குது, ஒரு பிசிபி பிளாக் என்க்ளோசர் பிசிபி அப்படின்னு போனாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன பட்டனுக்கு என்னென்ன கமாண்ட் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி மோடை சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பிசிபியில் சிம்பிளாக கொடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்கம் கார்டு இருக்கும். அந்த கார்டோட கடைசியாக உங்களுக்கு நம்மளோட மாஸ்டர் பீஸான இந்த டிவைஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வரும்போது இப்படி தான் இருக்கும். இந்த டிவைஸில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டிஸ்பிளேவை எடுத்து இப்படி டிஸ்பிளேவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ இதை நீங்கள் கழட்டி வச்சுக்கலாம். சப்போஸ் நான் எனக்கு டிஸ்பிளே நான் ஃபிக்ஸ் பண்ணலை, எனக்கு பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பிசிபியை இந்த பின்னை ப்ளக் பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்பிளேவை பக்காவாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொண்டு போகும்போது எங்கேயாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளே போயிடும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பர்பஸில் நாங்கள் போட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டட் கொடுத்துருப்போம். இந்த ஸ்க்ரூ பேக் எது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 4 இது கொடுத்துருப்போம். 2 சைடுமே வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி, ஒன்று பிசிபி சைடு ஸ்க்ரூ பண்ணிக்கணும், ஒரு பாட்டம் சைடு, இது டாப் சைடு, 2 பிசிபியுமே வச்சு உங்களுக்கு பிரிட்ஜ் மாதிரி இந்த ஸ்க்ரூ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கை பிடிச்சி யூஸ் பண்ணும்போது பின்னாடி எந்த நிரடலும் இருக்காது, குத்தாது, கொஞ்சம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதான் இந்த டூலோட பர்பஸ். ஓகே, இந்த டூல் இப்போ நம்ம எதுக்கு டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது, நிறையா வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் டே பை டே. நம்ம வால்யூம் 2 புக்கில் இருந்தே வந்து நம்ம சாஃப்ட்வேர் சம்மந்தமான நிறையா நம்ம டவுட்ஸ் வந்து அந்த புக்கில் கிளியர் பண்ணியிருக்கோம். நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கிறோம். லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேரில் என்னென்ன விதங்களில் அப்டேட் பண்ணுறது, அதில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறது, டெர்மினல்ஸ் என்ன டைப்ஸ் நிறைய யூஸ் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு சொன்னாலுமே வந்து இன்னும் நம்ம டெக்னீஷியன்ஸ் கிட்ட வந்து அதற்கான ஒரு புரிதல் வந்து இல்லை. ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொல்கிறது ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் வந்து அதில் புரிஞ்சுக்கிற காம்ப்ளிகேஷனாக இருக்குது. அப்படி யோசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. ஏன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ரிமோட் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. நார்மலாக எலக்ட்ரானிக்ஸில் நாலேஜ் இருந்தாவே போது ஈஸியாக இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் சீரியல் டேட்டா ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூலோட மெயின் பர்பஸ் என்னென்னா இது ஜஸ்ட் லைக் ஒரு ரிமோட், நீங்கள் யூஸ் இருக்கிற ஒரே ரிமோட் மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. இப்போ நிறைய மதர் போர்ட்ஸ் இந்த டூல் ஜஸ்ட் லைக் ஒரு ரிமோட் மாதிரி இருக்கணும், டெக்னீஷியன் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை மைண்டில் வச்சு தான் இந்த டூலை நாங்கள் டெவலப் பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேயோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா நார்மலாக ஒரு ரிமோட்டில் நம்ம பட்டன்ஸ் கமாண்டை சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி நம்ம சீரியல் டேட்டாஸை ரீட் பண்ணிக்க முடியும். நம்ம டெக்னீஷியன்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்மளால வந்து ஈஸியாக நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. இப்போ எல்லா டெர்மினல்ஸும் நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். மொபைலில் அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம டெக்னீஷியனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் டூலை அவங்க கை கொடுக்கும்போது அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அது ஹார்ட்வேராக நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புரிதலும் வந்து உங்களுக்கு வேறுபட்டதாக இருக்கும். அதோட இது ரொம்ப உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நம்ம VGA போர்ட் கொடுத்துருக்குறோம். இந்த VGA போர்ட் மூலயமா நம்ம எல்லா வகையான யூஆர் கம்யூனிகேஷனையும் பண்ணிக்க முடியும். இந்த VGA போர்ட்டோட ஜஸ்ட் இந்த மாதிரி கேபிள்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணாவே வந்து நம்ம HDMI VGA டு HDMI கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பின் டைப்ல ஒரு போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த மதர் போர்ட்ஸ்குள்ள கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான டூல். உங்களோட எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இதே நாங்கள் சர்வீஸ் மோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது போக வந்து யூஆர்டோட டேட்டா செலக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டும். இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டூல். இந்த டூலில் வந்து இப்போ நான் ஒரு 5 வோல்ட் டிசி அடாப்டர் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் டூல் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிங்கன்னா EDO ரெக் டூல் வெர்ஷன் 1.0ன்னு வரும். இந்த ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட் ரேட் அப்படின்னு கீழே மேலே இருக்கும். கீழே ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். IR மோட் அப்படின்னு இருக்கும். இந்த IR மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மோடு. இந்த மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்வீஸ் 1, சர்வீஸ் 2, சர்வீஸ் 3, சர்வீஸ் 4 இந்த 4 பட்டன்ஸையும் வந்து நீங்கள் சாம்சங் எல்ஜிக்கான சர்வீஸ் மோடாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் 1, சர்வீஸ் 2, சர்வீஸ் 3, சர்வீஸ் 4 அப்படின்னு இருக்கும். சர்வீஸ் 1 பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கமாண்ட் சென்ட் ஆகும். சர்வீஸ் 2 பார்த்தீங்கன்னா எல்ஜியோட இன்ஸ்டாட் கமாண்ட் சென்ட் ஆகும். சர்வீஸ் 3 பார்த்தீங்கன்னா எல்ஜியோட இன்ஸ்டாப் கமாண்ட் சென்ட் ஆகும். சர்வீஸ் 4 பார்த்தீங்கன்னா எல்ஜியோட ADJ அப்படிங்கிற கமாண்ட் சென்ட் ஆகும். ஸோ இது நாலுமே வந்து இந்த கமாண்ட் சென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது முடிச்சதுக்கப்புறம் இதோட மெயின் பர்பஸ் என்ன, நம்ம UARTக்காக தான் பயன்படுத்த போகிறோம். இந்த UART கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா பட் ரேட் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மதர் போர்டோட இப்போ வந்து நான் ஒரு Xiaomi மதர் போர்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த Xiaomi மதர் போர்டு வந்து 9216000 அப்படிங்கிற பட் ரேட்டில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஹை ஸ்பீடு இப்போ லேட்டஸ்ட்டாக கூகுள் டிவியோட மதர் போர்டு இது. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், 9216000 அப்படிங்கிற பட் ரேட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேபிள் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு எண்டை நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுறீங்க. இன்னொரு எண்டை இதோட கிரவுண்ட் RxTX அந்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ கனெக்ட் அப்படின்னு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா UART மோட் ஆயிரும். இங்கே LED எரிய ஆரம்பிச்சிடும். சீரியல் பட் ரேட் செட் டு 9216000 அப்படிங்கிற டேட்டா ரிசீவ் பண்ண ரெடியாக நின்று. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மதர் போர்டை இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டாண்ட் பை கண்டிஷனில் வந்துருச்சு. MI மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது 0xC000, 0xC9500 அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸில் வந்து நிற்கணும். அப்போ தான் ஸ்டாண்ட் பை மோட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த நம்பர்ஸ் கிடைக்கல அப்படின்னா வந்து அதோட சாஃப்ட்வேர் பூட்டிங் சாஃப்ட்வேரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து 0xC000 வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டாண்ட் பை மோட் ஓகேவாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதோட மதர் போர்டோட கன்சோல் மோடுக்கு என்ட்ரு ஆக போகிறேன். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆக போகிறேன். அதுக்கு முன்னாடி கன்சோல் கீன்னு சொல்லுவோம். கன்சோல் 1, கன்சோல் 2, கன்சோல் 3, கன்சோல் 4 நாலுமே வந்து கன்சோல் கீஸ். நம்ம என்டர் கீ, எஸ்கேப் கீ, கண்ட்ரோல்+C ஸ்பேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிப்போம்ல, நம்ம புட்டி யூஸ் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணி பிடிப்போம் கன்சோல் மோடில் என்ட்ரு ஆகிறதுக்காக. அந்த 4 கீ தான் இந்த கீ. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த AMLogic மதர் போர்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இதோட ப்ராசஸர் Xiaomiயில் யூஸ் பண்ணிக்கிற AMLogic ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிற இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்னென்ன கன்சோல் கீ சப்போர்ட் பண்ணோம்னா கன்சோல் 1, கன்சோல் 3, கன்சோல் 4 அதாவது என்டர், கண்ட்ரோல்+C ஸ்பேஸ் இந்த மூணுமே வந்து கன்சோல் மோடுக்குள்ளே என்ட்ராகிறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், கன்சோல் 1 நான் கனெக்ட் பண்ணுறேன், சாரி கன்சோல் 3 கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த LED எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ கன்சோல் மோட் ஏறுன்னு அர்த்தம். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்ச்மேன் வந்துடும். இந்த வாட்ச்மேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதர் போர்டுக்கு கன்சோல் மோடுக்குள்ள என்ட்ரு ஆச்சுன்னா இந்த வாட்ச்மேன் அப்படி டெக்ஸ்டோட தான் வந்து நிற்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த கமாண்ட் இன்புட் கொடுத்தீங்கனாலுமே அந்த கமாண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக இருக்கும்போது வாட்ச்மேனுக்கு நார்மலாக இந்த பிரிண்ட் விழுக்கும்போது நீங்கள் எந்த கமாண்ட் கொடுத்தீங்கனாலும் ஃபங்க்ஷன் ஆகாது. எப்போ இந்த வாட்ச்மேன் கன்சோல் மோடுக்குள்ளே வருதோ அப்போ தான் நீங்கள் கொடுக்குற கமாண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பாருங்கள், டிஸ்பிளேல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல MIன்னு ஒரு லோகோ வந்து நிற்குது. இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து நான் வந்து ஃபேக்ட்ரி மோடு ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிமோட்டில் ஃபேக்ட்ரி மோட் கீ என்னன்னு பாருங்கள், நம்ம ரெக்கவரி 10 அப்படிங்கிறத ரன் அப்டேட் அப்படிங்கிற பட்டன். ஸோ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக செட் ஆன உங்களுக்கு மறுபடியும் ரீபூட் ஆகிட்டு
உங்களோட மதர் போர்ட் டெஸ்டரில் இங்கே கட்டுமா, மதர் போர்ட் டெஸ்டரில் ஃபேக்ட்ரி மோடு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஃபேக்ட்ரி மோடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணோம்னா நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பைப் கேட்ச் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டேட்டா கிளியர் பண்ணிக்கலாம், டேட்டா ஃபேக்ட்ரி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ரிமோட்லேயே பண்ணிப்பேன். எம்ஐயில் வந்து நான் வந்து பேக் கீயும் ஓகே கீயும் பிடிச்சிட்டு வந்து பவர் கீயும் ஓகே கீயும் பிடிச்சிட்டு வந்து நான் அதிலே நான் சர்வீஸ் மோடு இந்த ஃபேக்ட்ரி மோட்குள்ளே வந்துடுவேனே. இந்த டூல் எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் ஒரு கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு குறையை உங்கள்கிட்ட தீர்க்குது. இப்போ நார்மலாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மதர் போர்டை ஒரு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் இந்த புட்டில் இந்த சீரியல் பிரிண்ட்லாம் செக் பண்ணுவோம். இந்த பிரிண்ட் கரெக்டாக விழுகுதா, இந்த ஸ்டாண்ட் பை மோடில் இந்த கமாண்ட் விழுகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணாமல் நம்ம இந்த டூல் வச்சு அந்த வேலையை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு இந்த டூல் இருந்தால் போதும். இந்த டூலோட டிஸ்பிளேலேயே நம்ம வந்து கிளியராக செக் பண்ணிக்கலாம். இந்த சீரியல் பிரிண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஹார்ட்வேர் செக்ஷன் நல்லா இருக்கா, இல்லை சாஃப்ட்வேர் செக்ஷன் நல்லா இருக்கா, அது மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரீஃபான தகவல்கள் இந்த சீரியல் பிரிண்டை பற்றி தேவை வேணும்னா நம்ம வால்யூம் 4 புக்கில் வந்து கிளியராக கொடுத்துருக்கோம். வால்யூம் 5லேயும் அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த புக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இது ஒரு நார்மலான ஒரு எம்ஐ மதர் போர்டுக்கான சொல்யூஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த மதர் போர்டு உங்களுக்கு டெமோ ஒன்று காட்டுறேன். இது ஒரு எம்ஸ்டார் மதர் போர்டு. இது நார்மலாக உங்களுக்கு, ஏன்னா இந்த மதர் போர்டு ரொம்ப பழைய மாடல் தான், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் விஜிஏ போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் நம்ம நார்மலாக RT809FHல யூஸ் பண்ணுற கேபிளே காம்பேக்டாக உங்களுக்கு இதில் ஃபங்க்ஷன் ஆகும், சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட பட் ரேட் பார்த்தீங்கன்னா 115200. ஸோ இங்கே 115200 இது டிஃபால்ட் பட் ரேட். நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணாவே உங்களுக்கு வந்து 115200 தான் வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு ரெடி ஆகிடும். இப்போ வந்து கன்சோல் மோட் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன் மதர் போர்டை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டேட்டாவும் கிடைக்கல. இந்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ டேட்டா விழுகுது. அப்படின்னா சப்போஸ் இதில் RSTX மாறி இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுற மூலயமா இந்த RSTX உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் டேட்டாஸை ரிசீவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு டைம் மாற்றி நம்ம ஒயரை சால்டரிங் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் எப்படி ஒரு RT809Fனு இதே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க 4 இதாக கொடுத்துருக்காங்க. அதை 4யுமே நாங்கள் 2ஆக கன்வெர்ட் பண்ணி இப்போ 2ஆக மாற்றிட்டோம். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேட்டா விழுகும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் டேட்டா விழுகும். சுவிட்ச் மாறிக்கும், RTX மாறிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மதர் போர்ட்ஸை நீங்கள் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா இந்த மதர் போர்டு வந்து நான் ரெக்கவரி மோட்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா UART மோட்குள்ளே நான் போயிடுறேன். போனதுக்கப்புறம் கன்சோல் கீயை ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மதர் போர்டு ஆன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எம்ஸ்டார்னு கன்சோல் மோட்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஜஸ்ட்டு என்ட்ரு ஆகி முடிச்சதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இந்த ரெக்கவரி 1 அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதெல்லாமே ரெக்கவரி 1ங்கிறது எம்ஸ்டார் கமாண்ட். இந்த கமாண்ட்லாம் பின்னாடி கொடுத்துருக்குறேன். ஸோ இது எந்த ப்ராசருக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணுங்கிறத வந்து நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்குறேன். நம்ம டூல்ஸ் வாங்கணும் அத்தனை பேர்கிட்ட இந்த பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ரெக்கவரி 1 அப்படின்னு கொடுக்குறேன். நான் ரெக்கவரி 1 அப்படின்னு கமாண்ட் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு ரெக்கவரி 1 அப்படின்னு நான் கிளிக் பண்ணால் 3 blocks ரிட்டர்ன் ஓகே. எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் வருமோ அதே மாதிரி 3 blocks ரிட்டர்ன் ஓகேன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ரெக்கவரி 12 அப்படிங்கிற பட்டன் வந்து காமனாக ரீசெட்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எந்த கமாண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ரீசெட் கொடுத்தீங்கன்னா செட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவி ரீபூட் ஆகிக்கும். இப்போ நான் ரெக்கவரி கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரீசெட் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா செட் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இந்த போர்ட்லையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கன்சோல் மோட் ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ளவே நம்ம ஃபேக்ட்ரி செட் நம்ம என்னென்னா மெத்தட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு இந்த எம்ஐ மதர் போர்ட்ஸ் நாங்கள் என்ன ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வேணாம். இப்போ நான் மதர் போர்டு ஆன் பண்ணுறேன். கன்சோல் எனேபிள் பண்ணிட்டு மதர் போர்டு ஆன் பண்ணுறேன். கன்சோல் என்டர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ யூஎஸ்பி வழியாக, அதாவது வந்து பென்ட்ரைவ் வழியாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது சில மதர் போர்ட்ஸ் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் வழியாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட பூட் செக்ஷனே அந்த நம்ம ஒவ்வொரு டைமும் செட்டை ஆன் பண்ணும்போது நடக்கக்கூடிய பூட்டிங் ப்ராசஸ்லேயே சின்ன கரெக்ட் இருந்துச்சுன்னா அந்த யூஎஸ்பி ஸ்கேனிங் நடக்காது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு கமாண்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கமாண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா எங்கிட்ட பென்ட்ரைவ் பில்லில் டெமோ போட்டிருக்கு. பென்ட்ரைவ் இருக்காது. சரி வேணும். இப்போ இந்த CU அப்படிங்கிற ஒரு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன்.
பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ஃபார் யூஎஸ்பி போர்ட்னு காட்டும். யூஎஸ்பி போர்ட்டை ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதை அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இது என்ன பண்ணிக்கணும்னா யூஎஸ்பி சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் இதில் லோட் பண்ணிக்கிறேன். கன்சோல் மோட் ஆன் பண்ணிக்கிறேன். கன்சோல் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆன் பண்ணேன்னா மறுபடியும் இப்போ கன்சோல் மோட் உள்ள என்டர் ஆகிடுது. இப்போ பேனல் இனிட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இங்கே இருக்குது. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எம்ஸ்டார் மதர் போர்ட்ஸில் பேக் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். ஆல்ரெடி வந்து உங்களோட நான் அந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ இது மாதிரி நீங்கள் மதர் போர்ட்ஸை வந்து யூஎஸ்பி வழியாக நீங்கள் எடுக்காத சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பேக் லைட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருப்பேன். இது ரொம்ப பழைய போர்டாச்சே சார், இதெல்லாம் இதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ வர லேட்டஸ்ட் மதர் போர்டான ஆம்லாஜிக்கும் ஹைசிலிக்கானும் மீடியாடெக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாமே ஒரே கமாண்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வராங்க. அந்த கமாண்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஸ்டாரோட கமாண்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளே எல்லாமே வராங்க. ஸோ இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஜியோமி மதர் போர்ட்ஸில் 43, 50 எல்லாம் பார்த்து ஸ்கொயர் டைப்பில் வரும் பார்த்துருக்கீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ள எம்ஸ்டாரோட கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி லேட்டஸ்ட் எம்ஐ மதர் போர்ட்ஸில் நீங்கள் சியூ கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பேக்லைட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சைனா மதர் போர்ட்ஸும் இதே பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க நிறையா மதர் போர்ட்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சரில் இந்த மல்டிபிள் கமாண்ட் பிளாட்ஃபார்ம்லாம் போயிட்டு காமனான எம்ஸ்டார் பிளாட்ஃபார்ம்க்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எம்ஸ்டார்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஸ்டார் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி பென்ட்ரைவில் எடுக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது மீடியாடெக்கோட கீ, சர்வீஸ் 2ங்கிறது மீடியாடெக்கோட கீ. ஸோ இந்த லோகோ ஆன் பண்ணுறதுக்கு இது சர்வீஸ் 3ங்கிறது சர்வீஸ் 4 இது எல்லாமே லோகோ ஆன் பண்ணுறதுக்கு மீடியாடெக்குக்கும் எம்ஸ்டாருக்கும் பயன்படுத்துறதுக்காக இதை கொடுத்துருக்குறோம். இப்போ நான் சொன்னது இது எல்லாமே ப்ரீஃபாக வந்து ப்ரீஃபுங்கிறது சுருக்கமாக தெளிவாக வந்து விளக்கமாக வந்து இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது இன்னும் ஃபியூச்சரில் ஒவ்வொரு போர்டும் எடுத்து அந்த ஒவ்வொரு போர்ட்லேயும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது சம்மந்தமாக வேறு டவுட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட் ஒன்லி எம்ஸ்டார் ஆம்லாஜிக் மட்டும்தான் ஆகுமானா கிடையாது. இதில் என்னென்ன செக் பண்ணி பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மதர் போர்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரியல் டெக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. பக்காவாக வந்து இதில் ரெக்கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஹைசிலிக்கான் அப்படிங்கிற இதில் ஃபங்க்ஷன் ஆகும். SK5088ங்கிறது இது ஐசிலிக்கான் மதர் போர்டு. ஸோ அதுக்கு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு எம்ஐ மதர் போர்டு. ஸோ இது சம்மந்தமாக எல்லா மதர் போர்ட்ஸுக்குமே இது காமனாக சப்போர்ட் பண்ணும். இந்த டூலை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களோட சர்வீஸில் பாதி ஒர்க்கை இது கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலாக ஒரு காம்போ மதர் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்ட் 0 ஃபெயில்னு வந்துடும். அப்போ வந்து நம்ம மதர் போர்ட் சைடு கம்ப்ளைண்டா சாஃப்ட்வேர் சைடு கம்ப்ளைண்டா நமக்கு தெரியாது, ஹார்ட்வேர் சைடாக சாஃப்ட்வேர் சைடுன்னு. அப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு கனெக்ட் பண்ணுவோம், இல்லை ஐசியை ப்ளோ பண்ணி பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ப்ரோக்ராமோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட சீரியல் பிரிண்ட்டை செக் பண்ணிங்கன்னா பிஸ்ட் 0 எரர்னு காட்டும், இந்த பிரிண்ட்டில் காட்டும். அப்படின்னா என்ன கிளியராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸர் போயிடுச்சு, வேறு போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும், ஈஸியாக நீங்கள் வேலையை முடிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். சம்மந்தமான என்ன ஒரு உங்களுக்கு என்கொயரிஸ் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த டூல்ஸ் போனீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நாங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ண வச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே இந்த டெலிகிராம் சேனலில் வந்து இதோட வீடியோஸாகவும் இதோட ஃபர்தராக நாங்கள் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த டூல்ஸ் வந்து நம்ம மறுபடியும் வந்து நம்ம கோட்ஸ் எடிட் பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான சப்போஸ் நாங்கள் ஒரு அடுத்த அப்டேட் கொடுத்தோம்னா நீங்கள் திருப்பி எனக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம அடுத்த ட்ரைனிங் கிளாஸில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த டூல் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த டூல் நாளைக்கு ரிப்பேர் ஆனவங்க இதில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, இந்த டூலை வந்து நம்ம எத்தனை டைம் வேணால் நம்ம ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற டூல். இப்போ நம்ம வெளியே நம்ம சைனாலேருந்து நம்ம வெளியே நிறைய டூல்ஸ் வாங்குகிறோம். அந்த டூல்ஸில் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா யூஸ் அண்ட் த்ரோ தூக்கி வீசி தான் ஆகணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கான ஐசி நம்பர் எதுவுமே கிடைக்காது. ஆனால் இந்த டூல் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எத்தனை டைம் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸர் எத்தனை டைம் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே போச்சுன்னா ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நார்மல் மைக்ரோசிஸ்டம் தான் நீங்களே மாற்றிருக்கீங்க. ஸோ இது பெரிய கம்பெனிங்க ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு இந்த ப்ராசஸர் ஒருவேளை ப்ராசஸர் போகிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% கிடையாது. என்ன ரீசன்னா, இந்த ப்ராசஸரை ஒரே ஒரு டூலை மட்டுமே வச்சுட்டு, இதை என்னோட மாஸ்டர் டூல் இருக்கு பாருங்க. சாரி, மாஸ்டர் டூல். ஓகே சார். இது என்னோட மாஸ்டர் டூல். இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நான் ஐசி மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஒரே ஒரு ஐசி மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஐசியை யூஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு
150 டைம்ஸ் மேலே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக நான் நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருப்பேன். இது ஆர்டிஎக்ஸ் மாற்றி கொடுத்துருப்பேன், விசிசி கொண்டு போய் ஆர்டிஎக்ஸில் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய நான் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் எல்லாத்துலேயும் இந்த ஐசி வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஐசிலாம் போகிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லா போர்ட்லையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் ப்ராப்பராக சாஃப்ட்வேரில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒரு வாய்ப்புகள் கிடையாது. வேறு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம்னா இந்த மைக்ரோ சுவிட்சஸ் வேணால் போகும். ஸோ நீட்டாக அதனால தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்குறோம். அந்த கவரில் வந்து நீங்கள் நீட்டாக வந்து இந்த போர்டை நீங்கள் பேக் பண்ணி உள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. அது போக வந்து இந்த பாக்ஸை ப்ராப்பராக எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட்டில் உள்ள போகாத மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப லைஃப் லாங் இந்த டூல் உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த டூலை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சங்கம் சார்ந்தவங்க இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு அசோசியேஷன் பேஸாக இருக்கீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் இந்த அசோசியேஷனில் இருக்கிறேன் சார், எங்களுக்கு இந்த டூல் இந்த குவான்டிட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராப்பரான உங்களோட ஹையர் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் யார் இருக்கிறீங்களோ டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு அசோசியேஷன் இருந்தாலும் அந்த அசோசியேஷன் பேஸ்டாக இந்த டூல்ஸ் வந்து நாங்கள் ப்ராப்பராக டெவலப் பண்ணி கொடுக்குறோம். மேபி அதில் உங்கள் நேம் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம், ஃபியூச்சரில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு டவுட்ஸ் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். வேறு நீட்ஸ் நீங்கள் கூப்பிடுங்க. டீம் ஆர்என்டி டீம் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.